அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் ஸ்பைன் டாக்டர் ஃபார் பெயின் ரிலீஃப். இந்த சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு தேசிய ஊட்டச்சத்து வார விழா நமது நாட்டில் கொண்டாடுறாங்க. ஊட்டச்சத்து அதோட முக்கியத்துவம் பற்றி தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலுக்கு சம்பந்தமான வலி நிவாரணம், மூட்டு எலும்பு வலி, அதை சார்ந்த பதிவாக இன்னைக்கு பார்ப்போம். ஸோ நியூட்ரிஷன் அண்ட் பெயின் மேனேஜ்மெண்ட், மூட்டு வலி, எலும்பு வலி பற்றி, அதற்கு தொடர்பான ஊட்டச்சத்து பற்றியும் இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இது மாதிரி பல நல்ல தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சரி நண்பர்களே, எலும்பு மூட்டு வலி பார்த்தோம்னா நான் சொல்ற உணவுகள்லாம் வந்து நம்ம கட்டாயம் தவிர்க்கணும். முதலாவதாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ்டு ஃபுட்டு, பதப்படுத்தப்பட்ட உணவுகள். இதில் பார்த்தீங்கன்னா அதிகமான கெட்ட கொழுப்பு அதிகமாக இருக்கு, கெமிக்கல்ஸ் நிறைய சேர்த்துறாங்க, மாவு சத்து மிகையா இருக்கு. இதெல்லாம் வந்து உடம்பு வெயிட் போட்டு மூட்டுக்கு போகக்கூடிய ப்ரெஷர், ஜாயிண்ட்ஸ் நிறைய ஸ்ட்ரெயின் கொடுத்து கட்டாயம் வந்து மூட்டை வந்து பாதிக்குது. சீக்கிரமாகவே மூட்டு தேய்மானம் வருது, டீஜென்ரேஷன் அதிகமாகுது, ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அதிகமாகப்படுது. அதனால இந்த பதப்படுத்தப்பட்ட உணவுகளை வந்து நம்ம தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததாக பார்த்தோம்னா ரிஃபைன்ட் சுகர்ஸ் அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ், அதாவது இந்த மாவு சத்து நிறைந்த, சுகர் பொருள் நிறைந்த உணவுகள். இதெல்லாம் வந்து உங்களுக்கு இன்சுலினோட அளவை உடம்புல அதிகப்படுத்தி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பண்ணி நம்ம உடம்புல ஆக்சிடேஷன் லெவலில் வந்து அதிகமாக பாதிப்பை ஏற்படுத்தி ஆட்டோ இம்யூன் டிசீஸ்க்கு வந்து வழிவகுக்கும். அதனால ரிஃபைன்ட் சுகர்ஸை நம்ம தடுக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா இந்த கிழங்கு வகையான காய்கறிகள் பார்த்தீங்கன்னா, இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் பொதுவாக என்ன சொல்றாங்க, கேஸ் வந்துருச்சு, கேஸ் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மைதாங்க. அந்த மாவு சத்து அதிகமாகும் போது பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ் ஜாஸ்தியாக பண்ணி மூட்டு வந்து உங்களுக்கு அலர்ஜி ஏற்படுத்தி மூட்டு வியாதி பிரச்சனை ஏற்படுத்துது. அதுக்கப்புறமா இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இதில் கெட்ட கொழுப்பு ஜாஸ்தி இருக்கும், அடிட்டிவ் சுகர்ஸ் ஜாஸ்தி இருக்கும், கெமிக்கல்ஸ்லாம் ஜாஸ்தியாக இருக்கும். இதுவுமே வந்து உடம்புக்கு கெட்டது. இதுவுமே ஆக்சிடேஷன் வந்து அதிகமாக பண்ணி இந்த மூட்டை வந்து தேய்மானம் ஏற்படுத்துதுங்க. அதுக்கப்புறமா இந்த குளிர்பானம் பார்த்தோம்னா இந்த ஃப்ரெஷ் ஜூஸ் வித்தவுட் சுகர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது தான். இருந்தாலும் பழம் ஃப்ரெஷ்ஷாக பழமாக சாப்பிட்றது ரொம்ப நல்லதுன்னு எல்லாம் சொல்லுவாங்க, அதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இந்த பெப்சி, கோக் இது மாதிரி பார்த்தீங்கன்னா சுகர் லெவல்ஸ் ஜாஸ்தி, சுகர் நிறைய ஆட் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து சுகரே வந்து ஒரு அடிக்ஷன் மாதிரி தான். அதனால அந்த மாதிரி ஐட்டம்ஸுமே பார்த்தீங்கன்னா உடம்புக்கு கூட சுகர், இன்சுலின் லெவலாம் அதிகப்படுத்தி மூட்டை வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணுது. கடைசியாக இந்த மது அருந்தாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா மது அருந்தும் போது பார்த்தீங்கன்னாக்கா மூட்டை தேய்மானம் ஜாஸ்தி ஆகும், உடம்புல இருக்கிற யூரிக் ஆசிட் அளவு கூட ஜாஸ்தி ஆகும். நிறைய பேர் பார்ப்பீங்க, ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த நாள் மதியம் சாயந்தரம் பார்த்தீங்கன்னா மூட்டு வலியோட ஜாஸ்தி இருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் வந்து யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்கக்கூடியது தான் காரணம். அதனால மது அருந்தது இது மாதிரி பழக்கத்தில் நம்ம சீக்கிரமா விட்டுருங்க. அதுக்கப்புறமா இந்த குளூட்டன் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வேதிப்பொருள், இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம அதிகமாக யூஸ் பண்ண, நம்ம மெயினாக நல்லதுன்னு நினைச்சு சாப்பிடக்கூடிய இந்த கோதுமை, மைதா, ரவை இந்த மாதிரி உணவுல வந்து குளூட்டன் பொருட்கள் அதிகமாக இருக்குங்க. இந்த குளூட்டன் என்ன பண்ணுன்னு பார்த்தோன்னா நம்ம பாடியில் வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸ் வந்து ட்ரிகர் பண்ணி விட்டுரும். இந்த அலர்ஜி வந்து செல்ஃப் ஃபைட்டிங் டிஃபென்ஸ் மெக்கானிசத்தை வந்து மிகப்படுத்தி விட்டு நம்ம உடம்புல இருக்கிற ஜாயிண்ட் சுற்றி இருக்கிற கேப்சூலை வந்து புண்ணு பண்ணி அது ஆட்டோ இம்யூன் டிசீஸ், ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், சொரியாசிஸ் போன்ற வியாதிகளை வந்து கம்பளம் போட்டு வர வைக்கும். அதனால இந்த கோதுமை, ரவை, மைதா போன்ற பொருட்களை வந்து குறிப்பாக இந்த ரொமட்டாய்டு பேஷண்ட்ஸ், சரவங்கி பேஷண்ட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறமா சில பேர் கேட்பாங்க, இந்த கத்திரிக்காய், தக்காளி இதெல்லாம் சாப்பிட்டா மூட்டு வலி வருமா டாக்டர்? கட்டாயம். இந்த மாதிரி ஐட்டம் சாப்பிடும்போது சில பேருக்கு வந்து அலர்ஜி வரும். மோஸ்ட் ஆஃப் தி பீப்புளுக்கு அலர்ஜி வராது. அது யார் யாருக்கெல்லாம் ஒத்து வரலையோ அவங்க மட்டும் விட்டா போதும். அதே மாதிரி இந்த பால் பொருட்கள், தயிர், பால், சீஸு, பாலாடை கட்டி இது மாதிரி பொருட்கள்லாம் சாப்பிடும்போதுமே சில பேருக்கு அலர்ஜி ஏற்பட்டு லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு பக்க விளைவுகள் வரலாம். பட் எல்லாத்துக்குமே கிடையாது. பட் யார் யாருக்கெல்லாம் ஒத்துக்குதோ அது மாதிரி சிறந்த உணவு எதுவுமே கிடையாதுன்னா, கால்சியம் இருக்குது, ப்ரோட்டீன், நல்ல ப்ரோட்டீன்ஸ்லாம் இருக்குது, கெய்சின்ஸ்லாம் வந்து நல்ல தரமான புரதம். இதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சரிங்க. இப்போ என்னென்ன உணவுலாம் நமக்கு வந்து நல்லது பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, கட்டாயம் இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ன்ற ஒரு பொருள் வந்து
ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து நமக்கு உணவுல வந்து சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது மெடிட்டரேனியன் உணவு வகை முறையில பார்த்தீங்கன்னாக்கா, கடல் உணவு, இந்த மீன், அப்புறமா ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ், பழ வகைகள் இதெல்லாம் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குங்க. ஒமேகா 2 ஃபேட்டி ஆசிட் என்ன பண்ணுதுனாக்கா, இது ஒரு பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்டா செயல்பட்டு, நம்மளோட உள்புண்ணு, ரணம் இதெல்லாம் வந்து கணிசமா குறைக்குது. இது வந்து பெஸ்ட் அனால்ஜெசிக், பெயின் கில்லராவும் உங்களுக்கு இது வந்து செயல்படுத்துது. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து அ நம்ம அதிகமா உட்கொள்ற பட்சத்துல, ம் போதுமான இதய பாதுகாப்புகள் இதெல்லாமே வந்து நமக்கு கிடைக்குது. இதயம், ரத்த குழாய் எல்லாமே வந்து வளமையா அடுத்து நான்வெஜ் உணவு பார்த்தோம்னாக்கா, கம்பல்சரியா நான்வெஜ் உணவு ரொம்ப ரொம்ப நல்லது தான் உடம்புக்கு. யாருமே இத அவாய்ட் பண்ணாதீங்க. சிக்கனு, ஃபிஷ்ஷு, மட்டன் இதெல்லாம் வந்து சாப்பிடும்போது, அதுல நல்ல கொழுப்பு நமக்கு கிடைக்குது. நல்ல புரதம் கிடைக்குது. இது உடம்புல இருக்கிற மூட்டு, தசை எல்லாத்தையுமே எலும்பு எல்லாத்தையுமே வந்து வளப்படுத்தும். அது மெயினா இந்த ஆட்டுக்கால் சூப்பு இதெல்லாம் குடிச்சீங்கன்னா, வாரத்துல 2 நாள், 3 நாள் குடிச்சீங்கன்னா, உங்களுக்கு மூட்டு தேய்மானம்லாம் கம்மியாகும். மூட்டு ஸ்ட்ராங் ஆகும். அதனால வலி வந்து குறையும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பூண்டு, வெங்காயம் இந்த மாரி ஐட்டம்ஸ்லாம் சாப்பிடும்போது, அதுல சல்ஃபர் ரிச் அமினோ ஆசிட்ஸ்லாம் இருக்கு. இது வந்து மூட்ட வந்து அதிகமா வளப்படுத்துது. அதுக்கப்புறம் முட்டைக்கோசு, ப்ரோக்கோலி, காலிஃப்ளவர் இது மாரி ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அதுல விட்டமின் கே அதிகமா இருக்கு. இந்த விட்டமின் கே பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு எலும்ப வந்து ஸ்ட்ராங் பண்ணும். அதனால இந்த மாரி முட்டைக்கோசு, ப்ரோக்கோலி, காலிஃப்ளவர் போன்ற காய்கறிகள் வந்து நம்ம தவறாம சாப்பிடணும். அதுக்கப்புறம் திராட்சை இது மாரி வகை பார்த்தோம்னா, அதுல வந்து ரெசர்வாட்ரால் சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, மூட்டு தேய்மானத்த தள்ளி போடும். ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸ வந்து குறைக்கும். அதனால திராட்சை வகைகள் சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அப்புறம் நட்ஸ் வகைகள் பார்த்தீங்கன்னாக்கா, கட்டாயம் வந்து பிஸ்தா, இந்த பாதாம் போன்ற நட்ஸ்லாம் வந்து அதுல அதிகமான ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கிறதுனால, அது மூட்டுக்கு நன்மை பயக்கும். அப்புறம் சரி நண்பர்களே, இந்த பதிவுல ஊட்டச்சத்து, நியூட்ரிஷன்ஸ் அண்ட் டயட்ஸ் எப்படி மூட்டு எலும்புக்கு வலி இல்லாம இருக்கிறதுக்கு நியூட்ரிஷன் மூலமா தீர்வு கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த பதிவுல தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் அடுத்த பதிவுல சந்திப்போங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.